எனக்கும் அணுவுக்கும் இருக்கிற வயசு டிஃபரன்ஸ் அப்படி சந்திரா. அண்ணே அதெல்லாம் தெரியாமலே அனு உங்க லவ் அக்செப்ட் பண்ணா என்னண்ணே? பழைய ஜெனரேஷன் மாதிரி ஏஜ் ஃபேக்டர் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ப்ரோ இன்லோ. அது வாழ போற 2 பேரும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நாம முன்னாடியே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மாமின்ல சொல்றதா சரி. தனக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்றது லவ் பண்ற 2 பேரும் தான். அது வெளியே நின்னு கமெண்ட் பண்றவங்க கிடையாது. சூப்பர் மான்சி. எஸ் சந்திரா, நான் யாரையும் லவ் பண்ணல. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் 2 வயசு டிஃபரன்ஸ்ல தான் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணேன். பட் திஸ் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். நான் சொல்றேன் ப்ரோ இன்லா, அனுவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அனுவை பிடிச்சிருக்குன்னா இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். இதுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஏஜ் பத்தி எல்லாம் இனிமே யோசிக்காதீங்க ப்ரோ இன்லா. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்றத பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க. our best wishes. அந்த பொக்கேயும் கிஃப்டும் கொண்டு போய் அனு கிட்ட கொடுத்து உங்க லவ் சொல்லுங்க ப்ரோ இன்லா. நிச்சயம் அனு உங்களை அக்செப்ட் பண்ணிப்பா. I know bro in law, everything will be all right.
மான்சி, அண்ணன் கல்யாணத்துல ஒரு ப்ராப்ளம் வராது இல்ல? என்ன ப்ராப்ளம் வரப்போகுது சந்திரா? ப்ரோயின்லாம் ஒரு மில்லியனர். இவருக்கு பொண்ணு தர என்ன கசக்குதா? யூ ஆர் ரைட் மான்சி. பட் இப்போ இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. அனு கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அதான் மான்சி, ஒரே யோசனையா இருக்கு. அனு அப்பா ஒத்துக்குவாரா? அனுவும் அண்ணனும் சமாதானம் ஆயிடுவாங்கல்ல? அவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லையே சந்திரா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். அப்படியே அனு அப்பா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாலும் நாம போய் பேசி புரிய வைப்போம். கிரேட் மான்சி. அண்ணனுக்காக நீ எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிற. ஐ லவ் யூ மான்சி. ஓகே மான்சி, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. வில் கேட்ச் யூ See லேட்டர். you. Bye bye. ஆக்சுவலி சந்திரா, ப்ரோயின்லா யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவருக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆகணும். அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு வேணும். ப்ரோயின்லா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மீராவா இல்லாம வேற யாரா இருந்தாலும் ஐ அம் லீஸ்ட் பாதர்ட். ப்ரோயின்லாக்கு மேரேஜ் நடந்தாதான் சொத்த பிரிப்பேன்னு மாமின்லா கிளியரா சொன்னாங்க. இந்த கல்யாணம் குவிக்கா முடிஞ்சு அதே வேகத்துல சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா இந்த சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து ஓடி போயிடுவேன். யார் தொல்லையும் இல்லாம நிம்மதியா நீயும் நானும் மட்டும் இவங்க கண்ணிலே படாம ஒரு இடத்துக்கு போயிடணும். அதுக்காக தான் நான் இவ்ளோ பண்றேன். எனக்கு நீ மட்டும் போதும் சந்திரா. ஐ லவ் யூ லாட். Good morning, ma'am. Good morning. Dina, please come. இன்னைக்கு ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. நிறைய புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. So I'll be very busy. நீ என்ன பண்றனா? புது கேண்டிடேட்ஸ்க்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு. நீ அதை பாத்துக்கோ. கேண்டிடேட் செலக்ஷன்ல எந்த விதமான காம்ப்ரமைசஸும் இருக்க கூடாது. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஜாப் ப்ரொஃபைலுக்கு தான் இந்த இன்டர்வியூ. Got it? பட் இன்டர்வியூ எந்த போஸ்டிங் மேம்? தெரியாதா? Really? My God. Replacement. யூ மீன் அனு மேம்? ஓகே, இனிமே இந்த ஆபீஸ்ல பர்சனல் கதையை பேசிக்கிட்டு அதையே இன்வெஸ்ட்மெண்டா வச்சு இன்னொருத்தரை பைபாஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் அந்த மாதிரி கதையெல்லாம் இனிமே இங்க நடக்கவே நடக்காது. கெட்டிங் பேக் டு our old golden days again. Understand, Dina? அண்டர்ஸ்டாண்ட் மேம். ஐ அம் வெரி ஹாப்பி. குட். ஷார்ப்பா 11:30க்கு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வா. ரெஸ்ட் யுவர் பிளான் அண்ட் டேக் கேர். ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் லிஸ்டோட உன் கமெண்ட்ஸோட எனக்கு ஷேர் பண்ணு. தென் வில் டேக் a ஃபைனல் கால். ஓகே மேம். மீரா மேடம் அனுவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என் ரிலேஷன் பொண்ணு ஒருத்திய ரெக்கமெண்ட் பண்ணிருப்பேனே. அவங்க சொல்லவே இல்ல. ஐயோ, ஆளை விடுங்க மேம். தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாருமே வேண்டாம். புதுசா யாராவது வரட்டும், பட்டதே போதும் மேம். அப்போ அனுக்கும் சூர்யா சாருக்கும் நடுவுல நம்ம கேள்விப்பட்ட விஷயம்லாம் இதையே இவ்வளவு ரகசியமா கேக்குறீங்க? அதான் இப்போ எல்லாருக்குமே தெரியுமே. எஸ் மேம், எல்லாமே உண்மைதான். சூர்யா சார் எப்பவுமே அனுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. ஏன் அவளுக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு? எதுக்காக அவளுக்கு மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்ததுன்னு இப்ப புரியுது. என்ன சொந்த மேம், இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. திறமைய வச்சுக்கிட்டு டாப்க்கு வராம குறுக்கு வழிய ட்ரை பண்ணது. அதுக்கு தான் சொல்றேன், இந்த போஸ்டிங்க்கு ஒரு நல்ல பையனா வரட்டும். தீனா, உன்னோட ஆட்டிடியூட் ரொம்ப தப்பு. ஒரு சீனியரா உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன், இத மாத்திக்கோ. எத்தனையோ ஆபீஸ்ல எத்தனையோ பொண்ணுங்க திறமைய ப்ரூவ் பண்ணி மேல வந்திருக்காங்க. ஏன் நம்ம ஆபீஸ்ல மீரா மேடம் இல்லையா? உன் பார்வை தப்பா இருக்கு தீனா. அது உன் ப்ராப்ளம், பொண்ணுங்களோட ப்ராப்ளம் இல்ல. Better you mind your words. அண்ணியோட மனச கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் இந்த பொக்கேவே வாங்கிக்கிட்டேன். சுப்புசாரை ஒத்துக்க வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னத அவ்வளவு சீக்கிரம் அவரால் மறக்கவே முடியாத. அணுவும் பெரிய ஷாக்ல இருக்கா.
அணு கிட்ட பேசினாதான் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க முடியும். ஆனா அணு பேசவே மாட்டேங்கிறா. அவங்க வீட்ல இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. அனு, நம்ம மீட் பண்ணி ஆகணும். இல்லனா இந்த ப்ராப்ளம் எப்பவுமே சால்வ் ஆகாது. சார் என்ன சார் சொன்னீங்க? நத்திங். அனு வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். ஓகே சார். இன்னைக்கு எங்க போற? எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த வீட்டை நான் இதே மாதிரி உட்கார்ந்தேன் நான் பைத்து பிடிச்சுதான் அலைவேன். எனக்கு வேலை தான் இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. செய்யற தொழில தெய்வம்னு வாங்க, அது எனக்கு வேத வாக்கு. உடம்பு சரியில்லைன்னா வேலைக்கு போகாம இருக்கலாம், ஆனா மனசு சரியில்லாத போது நிச்சயமா வேலைக்கு போய்தான் ஆகணும். எனக்கு ஆண்டவன் உடம்புல ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து அதை சரி பண்ணதுக்கு காரணம் என் மனசையும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் நினைக்கிறேன். நான் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. இனிமே இந்த வீட்டில இருந்து நான் என்ன பண்ண போறேன்? பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், வேற வழி இல்லை. இவ்வளவு பேசுனது போதுமா? அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா ஏதோ கோவத்துல தான் அப்படி பேசிட்டு போறாங்க. கடைக்கு போய் யோசிச்சுட்டு நாம இப்படி பேசிட்டு வந்துட்டோமேன்னு அவரே வருத்தப்பட்டு உனக்கு ஃபோன் பண்ணுவாருமா. நீ கவலைப்படாத. அனு, சுப்பு ரொம்ப உடைஞ்சு போயிருக்குடி. அதுகிட்ட நீயாவது பேசு, அப்பதாண்டி அது ஏதாவது சரியாகும். இப்ப என்னன்னுமா போய் நான் அப்பா கிட்ட பேசுறது? அவரு போக்குல விடுறதாமா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சுப்புக்காக நம்ம எல்லாரோட ஆசையும் மனசுக்குள்ள புதைச்சிட்டோன்ற உண்மைய சுப்புக்கு புரிய வைக்கணும் அனு. இல்லனா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை ஏமாத்திட்டோன்னு அது நினைக்கும். அக்கா, அனு சொல்ற மாதிரி இப்போதைக்கு அத்தான அவர் போக்கிலேயே விட்டுற. அனு சூர்யா சார் விஷயத்த பத்தி யோசிச்சு ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தானே ஆகணும். நீயே யோசிச்சு பாருக்கா, இந்த விஷயம் நம்ம 4 பேர்ல நம்ம 3 பேருக்கு தெரியும், அத்தானுக்கு மட்டும் தெரியாது. அப்ப அவரோட மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாரு. அதான் அத்தானுக்கு இவ்ளோ கோவம்க்கா. வேணும்னு அடி மறைச்சோம், அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்லாம மறைச்சோம். அப்பவும் அது சொல்றத தானடி நம்ம எல்லாரும் கேட்டோம். அந்த ரகுபதி பண்ண வேலைக்கு வீட்ல இருக்கவங்க கிட்ட வந்து கோவத்தை காமிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சுப்பு தேடுற? வணக்கம் சார்.
வணக்கம் சார். புஷ்பா சுப்பு, எதுக்கு இப்ப கத்துற? சார், என்ன சார் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். சுப்பு, 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 மன்னிச்சிருங்க சார், அதுக்கு இன்னும் கோபம் போகல. சுப்பு இன்னும் ரொம்ப குழப்பத்துல தான் சார் இருக்கு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் இடத்துல வேற யார் இருந்தாலும் இன்னும் கடுமையா தான் நடந்திருப்பாங்க. ஆக்சுவலி நான் இங்க வந்தது மன்னிப்பு கேட்கதான். ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்காமையே சுப்பு சார் போயிட்டாரு. ஒரு வார்த்தை நின்று கேட்டிருந்தாருன்னா எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சுப்பு சாருக்கே தெரிஞ்சிருக்கும். நானும் அனுவும் ஒருத்தர் விரும்பினது உண்மைதான். ஆனா அதை மறைச்சு சுப்பு சாரையோ உங்களையோ ஏமாத்தணும்னு என்னைக்குமே நாங்க நினைச்சதில்ல. அவர் மனசு புண்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா அவருக்கு என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. ஐயோ சார், சுப்புக்கு கோவம் வந்தா இப்படிதான் நடந்துக்கும். கோவம் தீர்ந்துருச்சுன்னா அதுவே வந்து 1000 மன்னிப்பு கேட்கும் சார். அது குணம் அப்படிதான். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல சார். நீங்க முதல்ல உள்ள வாங்க சார். இல்ல, நான் இப்ப உங்க வீட்டுக்குள்ள வர விரும்பல. சுப்பு சார் என்ன மன்னிச்சு அவரே வான்னு கூப்பிட்டாதான் இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன். சுப்பு சார் என்ன மன்னிச்சிருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காலம் எல்லாத்தையும் மாத்தும் நம்புறவன்னா என் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே சார். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி வெளியே நிக்கிறது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு சார். தயவு செஞ்சு உள்ள வாங்க சார். நீங்க வீட்டுக்குள்ள வந்தது தெரிஞ்சாலும் சுப்பு ஒண்ணும் சொல்லாது சார். நீங்க உள்ள வாங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல, நேரம் வரும்போது நானே வரேன். பூர்ணி, அனு எங்க? இப்பதானக்கா வெளியே போனா. ரம்யா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். சரி, நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சவரை எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ண பாக்குறேன். நீங்க நிம்மதியா இருங்க, நான் வரேன். பாவண்டி சூர்யா சார், அவர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. இந்த சுப்பு என்னடனா அவர் முகத்தை கூட பார்க்காம போகுது. இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு தெரியல. அக்கா, நான் பாத்துக்கிறேன். அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக இப்ப கல்யாணம் நின்னுடுச்சு. நம்ம விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே நாம 2 பேரும் திரும்ப சேர போறோங்கிற சந்தோஷத்தை கூட என்னால அனுபவிக்க முடியலன்னு. உன் முகத்தை பார்க்காம உன்கிட்ட பேசாம நீ மொட்டை மாடியில தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயே என்ன பார்க்க விரும்பாதப்ப நான் எப்படி வந்து உன்னை பார்க்கறதானோ? சீக்கிரமே ஆபீஸ்க்கு வா அனு. நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம்.